குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுக்கு 20,65,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுவதாகவும், இதில் குறுவை பருவத்தில் மட்டும் சராசரியாக 5,14,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது தென்மேற்கு பருவமழை தாமதமாகும் நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதால் இன்று மேட்டூர் அணையை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இயல்பாக நெல் சாகுபடி மேற்கொள்ளும் 5 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வடிமுனை குழாய்களை கொண்டு டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக 77 கோடியே 50 லட்சம் ரூபாயும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை மற்றும் சொர்ணவாரி நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 57 கோடியே 33 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் தடையில்லா மும்முனை மின்சாரம் நாளொன்றுக்கு 18 மணி நேரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது.